உறவுகளுக்கு வணக்கம். இன்று எனது ஆசான் அரசியல் நம்பிக்கை தமிழ் தேசியத்தின் வெற்றி அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்பிக்கைக்குரிய எங்கள் அண்ணன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பிறந்தநாள் இன்றைக்கி. அண்ணனுடைய பிறந்தநாள் பெரிதாக அவர் கொண்டாட்டத்தில் ஈடுபட மாட்டார். ஆனாலும் தம்பிகள் எங்களுக்காக அவருடைய மொத்த நாளையுமே எங்களுக்காக விட்டு கொடுத்துட்டாரு. எங்களை சந்திக்கக்கூடிய நாளாக அதை ஒதுக்கி வச்சு அவருடைய இல்லத்தில் போய் நாங்கள் வருடத்தில் ஒரு நாள் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். நேரடியாக களங்களில் சந்திக்கிறது வேறு, அவர் வீட்டில் சந்திக்கிறதுன்றது வேறு. அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். இன்று அண்ணனுடைய பிறந்தநாள், அது மீண்டும் ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். அதே சமயம் அண்ணன் சீமானை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம இங்கே சொல்லிக்கணும். இன்றைய அரசியல் காலத்தில் இருக்கிறவங்களுக்கு சீமான் என்னும் ஒரு நபர் மீது அவதூறுகளும் விமர்சனங்களும் தொடர்ந்து வைக்கிறவங்களுக்கு 2009க்கு அப்புறம் அந்த சீமான் என்னும் நபர் இல்லைன்னா இந்த தமிழ் தேசியம் என்னும் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னதான் 2008 காலகட்டத்தில் தமிழ் தேசிய காலத்தில் பல்வேறு தலைவர்களோடு அண்ணன் சீமான் கலந்து அவர் பல விஷயங்களை முன்னெடுத்து போகும் சூழலில் திராவிடத்தோடு கைகோர்த்து நின்று இருந்தாலும் அந்த திராவிடம் எனும் ஒரு பொய்யான ஒரு கருத்து உருவாக்கம் தமிழர்களை ஈழத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்க அதுவும் துணை நின்றது தான் உண்மை. அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒட்டுமொத்த தலைவர்களும் கைவிடப்பட்ட சூழலிலும் தன்னுடைய தன்னம்பிக்கை கொண்டும் தலைவர் மேதகு பிரபாகரின் நம்பிக்கை அவர் வைத்திருந்த அடிப்படையில் அவர் மீது உலகத் தமிழர்கள் அனைவரும் வச்ச நம்பிக்கை தான் இன்றைக்கி 2026 தேர்தலில் தனித்து களம் நிற்கிறார்னா அதுக்கு ஒரே காரணம் மேதகு பிரபாகரன் அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை மட்டும்தான். தலைவர் மீது நம்பிக்கை வைத்து இன்று அண்ணன் இந்த களத்தில் நிற்கிறார். அந்த ஒரே காரணத்துக்காக தான் தம்பிகள் நாங்கள் அவரோட உறுதுணையாக நிற்கிறோம். அரசியல்னால் என்னன்னே தெரியாத எங்களை மாதிரி தம்பிங்களை அரசியல் ஒரு ஆசானாக இருந்து அரசியலை சொல்லிக் கொடுத்து இப்படி தான் அரசியல் இருக்கும், இதுதான் உண்மையான நேர்மையான அரசியல்னு சொல்லி கொடுத்து தான் அவர் தான். எங்கள் காலகட்டத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2008 காலகட்டத்தில் அரசியல் அப்படின்னா அதில் நாங்கள்லாம் போய் பேச முடியுமா, நாங்கள்லாம் உள்ளே போக முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது. கரைவேட்டிகளை பார்த்து நாங்கள்லாம் கையை கட்டி நின்று வேடிக்கை பார்த்தது தான் அதிகம். 2009க்கு அப்புறம் தான் இதெல்லாம் இதுக்கப்புறம் அரசியல்லாம் இப்படி தான் இருக்கும் போல், இதுதான் ஒரு ஊழல் கரைபடிந்த இதுதான் அரசியல் அப்படின்னு நினச்ச காலகட்டத்தில் தான் ஊழல் நிறைந்தது அரசியல் அல்ல, நல்லக்கண்ணு, ஜீவானந்தம், கக்கன், காமராஜர் போலவங்க செய்தது தான் அரசியல், அதுதான் ஒரு தூய்மையான அரசியல், அதுதான் உண்மையான அரசியல்னு இன்றைக்கி மேடைக்கு அண்ணன் முழங்கினதுக்கு அப்புறம் தான் உண்மையான தலைவர்கள் யார், எது நேர்மையான அரசியல் என்றதை எங்களை கற்பித்ததே அண்ணன் சீமான் அவர்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதரை அவதூறுகள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தன்னுடைய தலைவரை எதிர்த்து பேசினா அந்த மனிதரை கொச்சையாக பேசுகிறதும் அவருடைய தனி மனித உரிமைக்குள்ளே போய் அவருடைய அவதூறாக பேசுறது, இச்சையோடு பேசுறது, இதெல்லாம் ஒரு அவதூறத்தின் உச்சமாக தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. 2008க்கு முன்னாடி அண்ணன் சீமானோடைய எந்த ஒரு வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி அந்த ஒரு வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு அக்கறையும் கிடையாது. அதே போல் எந்த தலைவரும் தூய்மையானவரும் கிடையாது. தனி மனித வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் பல வாழ்க்கையில் இன்பம் துன்பங்கள் எல்லாமே சேர்ந்து தான் இருக்குமே தவிர யாரும் தூய்மையான மனிதனாக வாழ்ந்து மாண்டு போகவே முடியாது. அது எல்லாருக்குமே பொருந்தும். தனி மனிதனாக எனக்கு கூட பொருந்தலாம். கல்லூரி காலங்களில் நானும் விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கலாம், இல்லை ஊதாரித்தனமாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் இயல்பான ஒரு வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்க ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் பக்குவப்பட்டு ஒரு அரசியல் காலத்துக்கு வரும்போது தன்னுடைய இயல்பான வாழ்க்கையிலிருந்து ஒரு அரசியல் வாழ்க்கைன்னு வரும்போது பொது நலத்தோடு மக்கள் நலத்தோடு சேர்ந்து நம்ம பயணிக்கும் போது நம்மளுடைய விளையாட்டுத்தனங்களையும் பொறுக்கித்தனத்தையும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழணுன்றது தான் அரசியல் உங்களை பக்குவப்படுத்தும். அந்த அரசியலான செந்தமிழ் சீமான் அவர்கள் அந்த கட்சியில் நம்ம பயணிக்கும் போது அது தானாகவே இயல்பாகவே வந்துடும். எப்படிப்பட்ட ஒரு முரட்டான ஒரு ஆளாக இருந்தாலும் அந்த அரசியலுக்குள்ளே வரும்போது ஒரு நேர்மையான அரசியலை நம்ம பண்ணணும். நேர்மையான அரசியல்வாதியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நம்ம நின்று சீமானின் தம்பிகள் ஒரு பாசத்திற்குரியவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், இப்படின்னு பல விஷயங்கள் பேர் பெற்றிருக்கும். எந்த இடத்துலையும் சீமானின் தம்பிகள் பொறுக்கி அப்படின்ற இடத்துல நாங்கள் பேர் வாங்கினதே கிடையாது. பெண்களுக்கு நாங்கள் என்றைக்குமே ஒரு அவதூறு என்ற பேர் என்றைக்குமே நாங்கள் பெற்றதும் கிடையாது. அவர்களுக்கு பாதுகாப்பு, எங்கள் கட்சி கூட்டங்கள் எப்படி நடக்குது, அந்த கட்சி கூட்டங்களில் எங்களுடைய உறவுகள், சகோதரிகள், எங்கள் அக்காக்கள், எங்கள் தாய்மார்கள், இவங்களை நாங்கள் எப்படி பாதுகாப்பாக வச்சுருப்போம், எங்களை அவங்களே பாதுகாக்கிற சூழல்லாம் உருவாகியிருக்கு. இப்படிலாம் பல விஷயங்கள் நடந்திருக்கு. எங்களுடைய கட்சி கூட்டங்களை நீங்கள் பார்க்கும்போது கூட அந்த ஒழுக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். அரசியல் வரலாற்றிலே, ஏன் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே கட்சி கட்சியோட கூட்டம் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த கட்சியோட சுற்றுச்சூழல் பாசறை அது எப்படி தூய்மையான இடமாக அந்த கட்சியோட எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தில்லாத பாதுகாப்பாக பார்த்துக்கொள்வதில் சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒரு பாசறை, அந்த பாசறை உலக அளவில் பேசப்பட்டிருக்கு. அந்த பாசறையால் பல விஷயங்களை பாதுகாக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட எங்களை வழிநடத்தக்கூடிய எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பல விஷயங்களை பண்ணியிருக்கார். இந்த கட்சி ஒரு சாதாரணமாக மற்ற அரசியல் கட்சி மாதிரியே கிடையாது. அதனால தான் அண்ணன் சொல்லுவார் இது ஒரு மாற்று அரசியல் புரட்சி. அந்த மாற்று அரசியல் புரட்சியில் அண்ணனோட தம்பியாக நானும் இணைந்து பயணிக்கிறேன்
சொல்வது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாற்றத்தின் ஒரு வழியாக நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தனி மனித தாக்குதலால் இந்த கட்சியை வீழ்த்த முடியாது. அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களோடு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் நாங்கள் அவரோட துணையாக நிற்கிறோம் தம்பிகள். உண்மையை சொல்ல போனால் மற்ற தலைவர்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, தலைவர்களுக்கு தொண்டர்கள் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இந்த இடத்துல அண்ணன் தம்பியாக தான் நாங்கள் இருக்கிறோம். இங்கே தொண்டர்கள் தான் அண்ணனை பாதுகாப்பாங்க பல கட்சிகளில். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் தான் ஒட்டுமொத்த இளைஞர் படை எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஏன்னா எங்களுக்கும் வழிகள் இருக்கும், எங்களுக்கும் எதிர்வினை ஆற்றணுன்ற ஒரு நோக்கங்கள் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, ஒரு கோபத்தை வெளிப்படுத்த ஒரு சூழலில் எந்த மனிதனும் இருக்க முடியும். அந்த கோபத்தை வெளிப்படுத்தினா அது வன்முறையாக போய் முடியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு வன்முறையே இல்லாமல் எங்களை பக்குவப்படுத்தி எல்லாத்தையும் நிதானமாக கையாண்ட வச்சு இன்றைக்கி 2026 தேர்தலை சந்திக்கும் அளவுக்கு எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருன்னா எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தான் அது எங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் உண்மையும் கூட. மற்ற கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் தான் தலைவர்கள் பாதுகாப்பாங்க. எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தான் எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார். அதை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். மற்றபடி இந்த கட்சியை விமர்சனம் செய்யும் உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே அந்த கட்சி உருவாக்கப்பட்டதில்லை. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கட்சியில் பயணிக்கும் உறவுகளும் சேர்ந்து தான் இந்த கட்சி பாடுபட்டு இருக்குது. கட்சி திராவிட கட்சிகளோடு கொள்கைகளில் தான் நாங்கள் முரண்பட்டு இருக்கோமே தவிர அந்த கட்சியில் பயணிக்கும் உறவுகளோடு என்றுமே முரண் எங்களுக்கு கிடையவே கிடையாது. கட்சி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த கட்சி தலைவர்கள் செய்த பிழையால் பல நம்ம இழப்புகள் சந்திக்க வேண்டிய சூழலில் வந்துட்டோம். அந்த கட்சி தலைவர்கள் முரண்கள் தான் இன்றைக்கி மிகப்பெரிய பிளவுபட்டு நிற்கிறோமே தவிர மற்றபடி எந்த கட்சி உறவுகளோடும் எங்களுக்கு எந்த பிரிவினைவாதமும் கிடையாது. எல்லோரும் ஒரே உறவுகள் தான், தமிழர்கள் தான், தமிழ்நாட்டும் தமிழக மக்கள் தான். அதில் மாற்று மொழி அப்படின்ற எதுவுமே நாம் தமிழர் கட்சியில் இல்லை என்றதை இந்த இடத்துல நம்ம சொல்லிக் கொள்கிறோம். நாம் ஒரு எல்லா விஷயத்திலுமே இணங்கி நிற்கணும். அந்த இடத்துல மட்டும் தான் அண்ணன் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்வோம், எப்போவுமே சொல்லிப்பார். என்ன சொல்லுவார்னா, தமிழர்கள் எல்லாரும் ஒன்றாக நிற்போம், அதில் தமிழர்கள் நாங்கள் சற்று முன்னால் நிற்போம். ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருமே நம்ம ஒன்றா நிற்போம், அதில் தமிழர்கள் சற்று முன்னால் நிற்போம் அதிகாரத்தில். இதை தான் அண்ணன் சொல்கிறது. அண்ணன் சொல்வது 100க்கு 100 உண்மை. தமிழ் மண்ணில் தமிழர்கள் அதிகாரத்தில் இருக்கணும், நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த அதிகாரத்தில் அவரோடு பயணிக்கணுன்றது தான் நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். மீண்டும் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களுக்கு நன்றிகளோடு தம்பியின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.